நமஸ்காரம். நாம் ஒவ்வொருத்தரும் தன்மைகளில் வேறுபட்டவர்கள். சிமிலாரிட்டி இருக்கலாம், சேமாக இருக்க மாட்டோம். ஒரு பூட்டை பூட்ட வேண்டிய சாவி கூட ஒரு சாவி அடுத்த பூட்டை திறக்கக்கூடாது. அப்படித்தான் உற்பத்தி செய்வார்கள். அதுபோலத்தான் மனிதர்களும். சிங்கம், புலி, யானை இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கூட ஓரளவு வேறுபாடு தெரிந்தாலும் நம்மால் ஒரு யானையை மற்றொரு யானையிடத்திலிருந்து அவ்வளவு அடையாளங்களை கொண்டு வேறுபடுத்த முடியுமா? அந்த யானை பாகனால கண்டிப்பா முடியும். ஆனால் அது தவிர மற்ற பேருக்கு பார்த்தால் ஓரளவு ஒரே மாதிரி இருக்கிறாப்புல தோன்றும். அது பூனைகளாக இருக்கட்டும், நாய்களாக இருக்கட்டும், எல்லாமே குட்டி போட்டு பால் கொடுப்பவை தானே. ஆனால் மனிதன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு முக ஜாடையும் வேறாக இருக்கிறது. அவரவர் பேச்சு, வழக்கம், பழக்கங்கள் ஒவ்வொன்றும் மாறுபடுகிறது. குணத்தால் நிறையவே மாறுகிறோம். அதனால்தான் நமக்கென்று வரும்போது மனித இனத்தில் இண்டிவிஜுவாலிட்டி, அவனவனுடைய தனித்தன்மை என்று கொண்டாடி பேசுகிறோம். நான் நானாகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அவர் அவராகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். அவர் நானாகவோ நான் அவராகவோ ஆக முடியாது. ஒரு வீட்டில் இருக்கும் தாய், மகன், மகள், அப்பா இவர்களுக்குள் கூட ஒருத்தர் மற்றொருத்தர் ஆக முடியாது. அவர்கள் மகனாகவோ மகளாகவோ இருக்கிறபடியால் ஒற்றுமை இருக்கலாம். அதற்கு மேல் ஒரே என்று இருக்க முடியாது. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது. நான் மற்றொருத்தரை பார்த்து இமிட்டேட் பண்ணி அவரை போலவே இருக்க வேண்டும் என்று நினைக்க தேவையில்லை. ஒரு சிறந்த அறிவியல் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் இருக்கலாம். அவர் எப்படி ஒழுக்கத்தோடு ஒர்க் பண்ணுவார், லேபரேட்டரியில் எவ்வளவு நேரம் செலவழிப்பார், எவ்வளவு மெட்டிகுலஸாக பண்ணுவார், இவற்றையெல்லாம் பார்த்து நான் கற்றுக்கொள்ளலாமே தவிர அவராக நான் ஆக முடியாது. அவர் கண்டுபிடித்ததையே நான் கண்டுபிடிக்க முடியாது. பாட்டு பாடுகிறார் எத்தனையோ வித்வான்கள், சங்கீத வித்வான்கள். அவர் எப்படி பாடுகிறார், எப்படி வயலின் வாசிக்கிறார், வீணை வாசிக்கிறார், அந்த ஸ்கில்லை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவராக நான் எப்படி ஆக முடியும்? அப்படியே ஆனாலும் அது எனக்கு பெயர் சம்பாதித்து தராது. நமக்கென்று தனித்தன்மை இருக்க வேண்டும். குடும்பத்திலே கூட யார் யார் அன்றன்று என்ன சொல்லுவார்களோ அதை கேட்டு அப்படியே இதுதான் சரின்னு நாம் நடக்க ஆரம்பித்து விடலாம். எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இன்று இவர் சொன்னால் இந்த 2-3 வருஷங்கள் இவர் சொல்வதுதான் சரின்னு அதன்படிக்கு நடப்பது. அடுத்தது இவரை காட்டிலும் இன்னொருத்தர் பெட்டர்னு தோணுமானால் இவரை விட்டு விட்டு அவர் நடக்கிறா போலேயே நடப்பது. பரீட்சையில் கூட காப்பி அடித்தால் குற்றம். அதுபோல் யாரை பார்த்தும் நாம் காப்பி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணி பார்த்தால் தோல்வி அடைவோம். அந்த தோல்வி இனிமையாக இருக்காது. அது மனக்கசப்பில் முடியும். அதனால்தான் சேமாக வேண்டும்ங்கிற முயற்சியே கூடாது. இன்னாரை நான் அடோர் பண்ணுகிறேன், ரொம்ப மதிக்கிறேன் என்றாலும் அவரை மதிப்பதற்காக அவரை போலவே நான் ஆக முடியுமா? அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் நாமாக இருப்போம். நாம் மற்றொருத்தராக ஆக முயற்சிக்கவே கூடாது.
அப்படி முயற்சித்தால் அது எவ்வளவு நாள் தாங்கும்? ரொம்ப டெம்பரரியாக இருக்கும். ஏனால் இவரிடம் மதிப்பு இருக்கும் வரைதான் அப்படி செய்வோம், அப்புறம் மாறிவிடுவோம். ஆனால் நானாக இருந்தால் மாற மாட்டோம், அதை காப்பாற்றத்தான் போராடுவோம். ஆனால் நானாக இருக்க பலரிடத்திலிருந்து பல நன்மைகளை கற்கலாம். கற்ற பிற்பாடு நானாக சிந்தித்து தர்மம் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அதன்படிக்குத்தானே இருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இவருக்காக இதை செய்தேன், அவருக்காக அதை செய்தேன், அதெல்லாம் தேவையும் இல்லை. பகவானுக்காக செய்தேன். இல்லையெனில் ஒவ்வொருத்தர் சொல்வதை ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொண்டு அவர்கள் பாடும் பாட்டுக்கெல்லாம் நாம் ஆடிக்கொண்டிருக்க வேண்டி வரும். அதனால் நமக்கு இருக்கிற மதிப்பை இழப்போம். அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொண்டு நல்ல குணங்களில் நாம இருக்க வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.